விநாயகரை வணங்கி எனது தாய் தந்தையாரையும் எனது குலதெய்வத்தையும் எனது குருநாதரன் அவரது துணைவியாரையும் எனது கணவரையும் கணவரின் தாய் தந்தையாரையும் கணவரின் குலதெய்வத்தையும் ஓம் அருணகிரிநாதரையும் வணங்கி வெற்றி வடிவேல் முருகா ஓம் முருகா குருவின் துணை கொண்டு இந்த 12ஆம் பாவத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். 12ஆம் பாவத்து என்பது மோட்ச திரிகோண ஸ்தானம். 12ஆம் பாவத்திற்கான முக்கியமான காரகத்துவம் கனவு, உறக்கம், படுக்கை சுகம், வெளிநாட்டு யோகம், இறுதி வாழ்க்கையின் நிலை, உயிர் பிரிதலின் நிலை, ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆன்மீகம்னு சொன்னோடனே குண்டலினி சக்தியை பற்றி தான் இப்போ பார்க்கலாம். குண்டலினி சக்தி என்பது மனித உடலில் உள்ள ஒருவித ஆற்றல். குண்டலினி சக்தி முதுகெலும்பின் அடிப்பகுதியில் மூலாதார சக்கரத்திலிருந்து விழித்தெழுந்து மேலேறும் மற்ற சக்கரங்கள் வழியாக சென்று ஆன்மீக வளர்ச்சி மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த குண்டலி சக்தியின் 7 சக்கரங்களை பற்றி பார்ப்போம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு. இந்த 7 சக்கரங்களின் இயக்கங்கள் சமநிலையில் இருக்கும்போது உடல் மற்றும் மனம் சிறப்பாக செயல்படும். முதல் சக்கரம் மூலச்சக்கரம் அல்லது மூலாதாரம்னு சொல்லுவாங்க. ஆசன வாய்க்கும் பிறப்பு உறுப்புக்கும் இடையே இருக்கும் சக்கரம். மூலச்சக்கரம் அல்லது மூலாதார சக்கரத்தை இயக்குவது செவ்வாய் கிரகம். நிறம் சிகப்பு. இந்த மூலச்சக்கரம் அல்லது மூலாதார சக்கரத்தின் தொடர்புடைய செயல்கள் அடிப்படை தேவை, பேசிக் நீட்ஸ், ஸ்திரத்தன்மை, ஸ்டெபிலிட்டி, பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன், உடலின் சக்தி, எபிலிட்டி பவர், உயிர் வாழ்க்கை, ஸ்டேட் ஆஃப் பீயிங் அலைவ். இரண்டாவது சக்கரம் பாலுயிர் சக்கரம் அல்லது சுவாதிஷ்டானம். பிறப்புறுப்புக்கு மேல் இடுப்பு பகுதியில் இருக்கும் சக்கரம். பாலுயிர் சக்கரம் அல்லது சுவாதிஷ்டானம் இயக்குவது புதன் கிரகம். நிறம் செம்மஞ்சள். பாலுயிர் சக்கரம் அல்லது சுவாதிஷ்டானம் சக்கரத்தின் தொடர்புடைய செயல்கள் பாலுணர்வு, செக்ஷுவாலிட்டி, படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி, மகிழ்ச்சி, ப்ளஷர், உணர்ச்சி, எமோஷன். மூன்றாவது சக்கரம் சமூக சக்கரம் அல்லது மணிப்பூரகம். தொப்புளுக்கு கீழே வயிற்று பகுதியில் இருக்கும் சக்கரம். சமூக சக்கரம் அல்லது மணிப்பூரகம் இயக்குவது சூரியன். நிறம் மஞ்சள், எல்லோ கலர். சமூக சக்கரம் அல்லது மணிப்பூரக சக்கரத்தின் தொடர்புடைய செயல்கள் தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஆளுமை, பர்சனாலிட்டி, முடிவெடுக்கும் திறன், எபிலிட்டி டு மேக் டிசிஷன்ஸ், செல்வம், வெல்த், ஆசை, டிசைர். நான்காவது சக்கரம் இதய சக்கரம் அல்லது அநாகதம். விலா எலும்புகள் ஒன்று கூடும் இடத்தில் இருக்கும் சக்கரம். இதய சக்கரம் அல்லது அநாகதம் இயக்குவது சுக்கிரன் கிரகம். நிறம் பச்சை, கிரீன் கலர். இதய சக்கரம் அல்லது அநாதகம் தொடர்புடைய செயல்கள் அன்பு, லவ், இரக்கம், கைண்ட்னஸ், பாசம், அஃபெக்ஷன், உறவு, ரிலேஷன்ஷிப், நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். ஐந்தாவது சக்கரம் தொண்டை சக்கரம் அல்லது விசுத்தின்னு சொல்லுவாங்க. இந்த தொண்டைக்குழியில் இருக்கும் சக்கரம். தொண்டை சக்கரம் அல்லது விசுத்தியை இயக்குவது குரு பகவான். நிறம் நீலம், ப்ளூ கலர். தொண்டை சக்கரம் அல்லது விசுத்தி சக்கரத்தின் தொடர்புடைய செயல்கள் உண்மையான வார்த்தைகள், ட்ரூ வேர்ட்ஸ், சுய வெளிப்பாடு, செல்ஃப் எக்ஸ்பிரஷன், தொடர்பு, கம்யூனிகேஷன், தியானம், மெடிடேஷன். ஆறாவது சக்கரம் மூன்றாவது கண் சக்கரம் அல்லது ஆக்னா என்று சொல்லுவார்கள். புருவ மத்தியில் இருக்கும் சக்கரம். மூன்றாவது கண் சக்கரம் அல்லது ஆக்னா இயக்குவது சனி பகவான். நிறம் கருநீலம், இண்டிகோ கலர். மூன்றாவது கண் சக்கரம் அல்லது ஆக்னா சக்கரத்தின் தொடர்புடைய செயல்கள் உள்ளுணர்வு, இன்ட்யூஷன், ஞானம், விஸ்டம், நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ், கவனம், அட்டென்ஷன், சிந்தனை, திங்கிங். ஏழாவது சக்கரம் கிரியா சக்கரம் அல்லது சகசிராரம். உச்சந்தலையில் இருக்கும் சக்கரம். கிரியா சக்கரம் அல்லது சகசிராரம் இயக்குவது கேது பகவான். நிறம் ஊதா கலர், வயலட் கலர். கிரியா சக்கரம் அல்லது சகசிராரம் சக்கரத்தின் தொடர்புடைய செயல்கள் ஆன்மீக உணர்வு, ஸ்பிரிச்சுவாலிட்டி, கடவுளை உணர்தல், ஃபீலிங் காட்,
விழிப்புணர்வு, கான்ஷியஸ்னஸ், ஆன்மீக வெளிப்பாடு, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பிரஷன், ஆழமான தியானம், டீப் மெடிடேஷன். ஸோ குழந்தை பிறந்த முதல் 6 வருடங்கள் தாய் வழி கர்மாவின்படியும், பிறகு 6 வருடங்கள் 6 வயது முதல் 12 வயது வரை தந்தை வழி கர்மாவின்படியே அமையும். 12 வயது முதல் ஜாதகத்தில் கிரகங்களின் அமைப்பின் பலத்தை பொறுத்து சக்கரங்கள் செயல்படும். நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்பவை பஞ்சபூதங்களாகும். இந்த நீர், நெருப்பு, நிலம், காற்று இவைகளின் தாக்கத்தை நமது உடலில் உணரலாம். சக்கரங்களின் இயக்கத்தை உணரப்படும் போது மட்டுமே ஆகாயம் உடலில் உணரப்படும். ஆகாயம் என்பது வான்வெளி இயக்கம், பிரபஞ்ச சக்தி கடவுள். மிதக்கும் தன்மையை கொடுப்பதே ஆகாயம். இந்த சக்கரங்களின் இயக்கத்தால் உடலில் என்ன மாற்றங்கள் உணரப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் மனக்குழப்பம், ஆற்றல் சிந்தனையில் அதிகமாக இருப்பது, விழிப்புத்தன்மை, கான்ஷியஸ்னஸ், சுறுசுறுப்பு, மனநிறைவை கொடுக்கும். உடம்பு ஃப்ளெக்சிபிளாக உணருவது, உடம்பு வளைவுத்தன்மையாக உணருதல். முதுகெலும்பு இடுப்பில் இருந்து மேல் நோக்கி நுனி முதல் கழுத்து வரை மென்மையாக உணருதல். இடுப்பில் நுனி முதல் அனைத்தும் மேல் நோக்கி போவதை உணரலாம். உடம்பு இலகுவாக உணருவது, உடம்புக்குள் உறுப்புகள் மிதக்கும் தன்மையை உணரலாம். ஃப்ளோட்டிங் சென்சேஷன் இருக்கும். குறைவான உணவை உண்ண முடியும். அதிகமாக தனிமையையும் மௌனத்தையும் கொடுக்கும். 3 நாளைக்கு மேலே சாப்பிடாம இருந்தாலும் தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. ஏன்னா அந்த ஃப்ளோட்டிங் தன்மை சக்தியாக மாறி நமக்கு அந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து பலத்தை கொடுக்கிறது. உடம்பு இறுக்கமில்லாத தளர்வான ஆடையே விரும்பும். ஸோ நான் இத்தனையும் சொன்னதை நான் என்ன இந்த சக்கரங்களோட இயக்கத்தில் இருக்கிறத நான் உணர்ந்ததை தான் கூறியிருக்கிறேன். நான் 2022 தான் முதல் தமிழ் விழாவை குருவின்னு ஆசீர்வாதம் வாங்குகிறேன். 2023 குண்டலினி சக்கரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம கொடுமுடி குரு அவர் சதீஷ் ஐயா பேசியிருக்கிறாரு. அப்போ தான் அந்த குண்டலினி சக்தி என்னன்றதை நான் அவரோட இதில் நான் தெரிஞ்சிருக்கிறதுனால எனக்கு ஒரு 6 மாதமாகவே நான் ஒரு 20 வருடமாக விரதம் இருப்பேன். வாரத்தில் 2 நாட்கள் வெறும் காப்பி மட்டும் எடுத்துகிட்டு 3 வேளை எடுத்துகிட்டு விரதம் இருப்பேன். அந்த நேரம் நான் கோவிலுக்கு போகும்போது நடுமுதுகில் எனக்கு ஒரு வைப்ரேஷன் உணர்வேன். திருப்பி நெத்தியில் அந்த வைப்ரேஷன் உணர்வேன். ஆனால் நான் அந்த 2023 அந்த நடுமுதுலேருந்து மேலே வரைக்கும் அந்த வைப்ரேஷனை நான் உணர்ந்தேன். ஸோ அதிகமான மன அழுத்தம், அதிகமான மனக்குழப்பம். அவர் 2வது ஒரு முறை ஜூம் மீட்டிங்கில் பேசுகிறாரு. அப்போ அவர் சதீஷ் கொடிமுடிநாதர் அந்த ஐயாவை நான் கேட்குறேன், எனக்கு இந்த மாதிரி மனநிலை இருக்குது, எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு. அவர் சொல்கிறார் நீங்கள் இது குரு இல்லாமல் இது செய்யக்கூடாதுமான்னு. நான் நானாக செய்யணும்னு அது செய்யலை. எனக்கு அந்த வைப்ரேஷன் நான் உணர்கிறேன். இதற்கு என்ன தீர்வுனா நீங்கள் குரு இல்லாமல் இது செய்யக்கூடாதுங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சரி, அன்னைக்கு ராத்திரியெல்லாம் யோசனை பண்ணி இருக்கும்போது நான் குருநாதர் துணைவியாரையும் காந்திமதி அம்மாவையும் எனது ஆன்மீக குருவாக நான் எடுத்துட்டேன். அப்போ ஒரு 6 மாதத்தில் என்னோட அந்த மன அழுத்தம் மெதுவாக குறைஞ்சிது. போன வருடம் 2024 பாத யாத்திரை போனதுக்கப்புறம் மனம் அமைதியாயிருச்சு. அந்த மன அழுத்தமே என்னை நீங்கிருச்சு. ஸோ நான் இதுக்கு முதல்ல என் குருநாதருக்கும் காந்திமதி அம்மாளுக்கும் எனக்கு பணிவான வணக்கத்தை சொல்கிறேன், நன்றியே சொல்கிறேன். ஸோ நான் இந்த குரு என்பவர் தான், அவரோட சோல் நமக்கு ஃபுல் சப்போர்ட்டு. எந்த அளவுக்குன்னா சனியும் கேதுவும் இருந்து தான் எனக்கு இப்போ கேது தசை நடக்குது. சனி சம்மந்தப்பட்டே தான் தொடர்ச்சியாக தசை நடந்துக்கிட்டே இருக்கிறது. குருநாதரோட எனக்கு 2மே ஷஷ்டாஷ்டமாக இருக்கும். குரு கேதுவும் சனியும். சனி கேதுவோட சம்மந்தப்பட்டு சேர்ந்து இருக்கிறாரு. அந்த குருன்னு அங்கே கிடைச்சதுக்கப்புறம் தான் சரி எனக்கு இத்தனை அச்சீவ்மெண்ட். ஏன்னா எனக்கு பாக்கியாதிபதி அந்த 12ஆம் பாவம்
காலபுருஷத்தின் 12ஆம் பாவமான மீனராசியில் இருக்க போய் ஒரு குரு கிடைச்சவனே எனக்கு இத்தனை ஒரு இந்த ஒரு நிலையை எனக்கு ஆனந்த நிலையை பெற்றிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. சிஆர் குடும்பத்துக்கும் நன்றி. ஐயா குருநாதருக்கும் நன்றி. மிக்க நன்றிம்மா. அந்த சக்கரங்களை பற்றி ரொம்ப அழகாக பேசுனாங்க. தனலட்சுமி சுவாமி அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு கரகோஷம். நன்றி.